இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாம் சாமுவேல் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் பெயர் சரியாக நமக்கு குறிப்பிடவில்லை. ஆனாலும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 931 586 இடைப்பட்ட காலத்திலே இந்த சாமுவேல் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இந்த புஸ்தகங்கள் எல்லாம் தொல்சுருளிலே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய முதலையே 31 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 811 வசனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த காலம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிறிஸ்தவம் 930 586 இடைப்பட்ட காலம்தான் இந்த 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்திலே நிகழ்ந்த காலங்கள். இதனுடைய எபிரேய பதம் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய எபிரேய பதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஷெமுவேல் ஆலஃப். இதனுடைய எபிரேய வார்த்தை, இந்த 1 சாமுவேல் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷெமுவேல் ஆலஃப் என்று சொல்லி இதனுடைய பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் வேதாகமத்திலே இந்த சாமுவேல் முதலாம் 1 சாமுவேல் புஸ்தகம். என்ன அப்படின்னா, இந்த சாமுவேல் புஸ்தகத்துல தான் ஒரு சின்ன பையன் கர்த்தர் பேசுறார். தேவாலயத்திலே இந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் கொண்டு விடப்படுகிறார். விளக்குகள் அணைந்து போவதற்கு முன்னே, தேவாலயத்தினுடைய விளக்குகள் அணைந்து போவதற்கு முன்னே அவர் தன்னுடைய படுக்கைக்கு சென்று விடுகிறார், படுத்து விடுகிறார். விளக்கு அணைஞ்சிருது, படுத்துட்டாரு. கர்த்தர் கூப்பிடுறார் சாமுவேலன்னு. உடனே சின்ன பையன் ஏலிக்கிட்ட ஓடி கேட்கிறான், கூப்பிட்டீரோ, என்னை அழைத்தீரோ? ஏலி இல்லை, போய் படுத்துக்கிட்டார். திரும்பி கர்த்தர் கூப்பிடுறார். சின்ன பையன் கர்த்தர் அழைக்கிறது தெரியவில்லை. ஏலிட்ட வந்து கேட்கிறாரு, அழைத்தீரோ? இல்லை, போய் படுத்துக்கள். திரும்பி வர்றாரு, திரும்பி கர்த்தர் கூப்பிடுறார், திரும்பி வர்றாரு, என்னை அழைத்தீரோ? ஏலி புரிந்து கொள்கிறார், தீர்க்கதரிசிய ஆசாரியனாக இருக்கிற ஏலி புரிந்து கொள்கிறார், நான் இவனை அழைக்கவில்லை. 3 தடவை வந்து கேட்கிறான், கூப்பிட்டீரோன்னு சொல்லி. நானும் இவனை கூப்பிடல. ரைட், கர்த்தர் பிள்ளையாண்டானை அழைக்கிறார், கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார். பேசும்படியாக இஸ்ரவேலில் என்ன சம்பவம் என்பதை கர்த்தர் அவனுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் இந்த பிள்ளையாண்டானை அழைக்கிறார். God calling, கர்த்தர் அழைக்கிறார். சொல்றாரு, நம்ம கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல். கர்த்தர் கூப்பிடுறார், சொல்றான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியாக இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்ன மோசே, ஆபிரகாம், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் இடத்துல கர்த்தர் பேசுவார், வயது முதிர்ந்தவர்கள். ஆனா இந்த சின்ன பையன்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, சிறுவன்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. ஆனா அவனுக்கே தெரியல என்னிடத்துல கர்த்தர் பேசுகிறார், ஏலி பேசுகிறார் அறிந்து கொள்ளு அப்படின்னு நினைக்கிறான். ஏலி கூப்பிடுறாரு நினைக்கிறான். கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலில் என்ன செய்ய போறேன், இஸ்ரவேலில் என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் பேசுகிறார். ஏன்? he is a prophet, ஒரு தீர்க்கதரிசி. he is a prophet, தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர், லார்ட்ஸ் ப்ராஃபட். கர்த்தரால் தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவர். ஆகவே தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் முன்பதாகவே சொல்லுகிறார். அவன் சின்னவனானும் பரவாயில்லை, பட் ஆனால் இஸ் a prophet, தீர்க்கதரிசி, அழைக்கப்பட்டவர். தீர்க்கதரிசி என்கிற கனமான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர். தீர்க்கதரிசி என்கிற ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர். பிரித்தெடுக்கப்பட்ட தன்னுடைய மகனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுவார், பேசுகிற ஆண்டவர் பேசுவார்.
யாரிடத்திலும் அவர் பேசுவார், எந்த சூழ்நிலையிலும் அவர் பேசுவார், எந்த வழியிலும் அவர் பேசுவார். இப்படிதான் கர்த்தர் பேசுவார்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ள கர்த்தரை கொண்டு வந்து வர முடியாது. இங்க சின்ன குட்டி சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள கர்த்தரை கொண்டு வந்துட முடியாது. இப்படிதான் கர்த்தர் பேசுவாரு, இதன் மூலமா தான் மட்டும்தான் கர்த்தர் பேசுவார் இல்ல, எந்த வகையிலும் பேசுவார். கழுதையின் வாயை திறக்க வைத்து பேசின ஒரு கர்த்தர். பிலேயாமுடைய கழுதை பேசுதுங்க. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிலேயாமின் கழுதை பேசுது, என்னை 3 தடவை அடிக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்தேன், என்ன செய்தேன்? கழுதை பேசுது. கண்கள் திறக்கப்பட்டது முன்பு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். என் கழுதை பேசிச்சுன்னா, கழுதையை பேச வச்சார்னா, அப்படிப்பட்ட வல்லமையான ஆண்டவர், மகத்துவமான ஆண்டவர், தன்னால் உண்டாக்கப்பட்ட, தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகிட்ட பேச மாட்டாரா? பேசுவார். அப்பா மகனிடத்த பேசினார்னா, நீ பெரிய பையன் ஆன பிறகு உன்ட்ட பேசுறேன்னு சொல்லுவாரா? இல்லை, மகன் பேசுறத கேட்பாரு, மகன்கிட்ட பேசுவார். அவன் சின்ன குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி அப்பா பேசுவார், பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி அப்பா பேசுவார், அம்மா பேசுவாங்க. சைல்டு, அவங்க பிள்ளை. இயேசு கிறிஸ்துவுக்கு வயது வித்தியாசம் முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு வயது வித்தியாசம் முக்கியம் கிடையாது. அவருக்கு அனுபவம் முக்கியம் கிடையாது. அவருக்கு வயது வித்தியாசமும் அனுபவமும் தேவையில்லை. நிறம், மொழி எதுவும் தேவை கிடையாது. இப்படிதான் பேசுவார் இல்லை, யார்கிட்டையும் பேசுவார். தன்னை விசுவாசிக்கிற, தன்னை நம்புகிற, தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற சின்ன பிள்ளைகிட்ட கூட கர்த்தர் பேசுவார். பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷத்திற்கு முன்பதாக 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கிக்கும்படியாக நான் போயிருந்தேன். முதல் நாள் கூட்டத்து முடிந்தது. 2ஆம் நாள் கூட்டம் முடியும் பொழுது ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் முன்பதாக ஒரு சின்ன பிள்ளை நின்றுகிட்டு இருந்தான். அவள் ஜபிக்கிறாள். ஜபிக்க ஆவியில் நிறந்து ஜபிக்கிறாள். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கிறாள். இஸ் 8 years old. 8 வயது சின்ன பிள்ளை. 8 வயது அந்த பிள்ளைக்கு. 8 years old. ஆவியில் நிறந்த அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிறாள். நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், நடுங்கி போய் விட்டேன், ஆடி போயிட்டேன். கேட்டேன், என்னம்மா? கர்த்தர் பேசுவார் பாஸ்டர், கர்த்தர் பேசுவார் பிரதர், ஆண்டவர் பேசுவார். ஐ அம் அனாயிட்டட், அனாயிட்டிங். நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பேச மாட்டாரா? பேசுவார். குட்டி சாமுவேல்கிட்ட பேசினாருங்க. ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரா? பேசுவாரு. ஏன் இடம் கொடுக்கல? கர்த்தர் பேசும்படியாக இடம் கொடுக்கவில்லை. அவரை பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. கர்த்தரை பேசுவதற்கு நீங்கள் விடவில்லை. கர்த்தரை பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. கேளுங்க, ஆண்டவரே நீர் பேசுவதற்கு நான் இடம் கொடுப்பேன், நீர் பேசுவதற்கு நான் அனுமதிப்பேன். ஆண்டவரே என்னோடு கூட பேசுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், நீர் பேசுவதற்கு நாங்கள் அனுமதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.